அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜோசப் ஸ்டாலின். அரட்டை ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் ரீசெண்டாக நல்ல ஒரு டவுன்லோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல யூசர் ரிவ்யூவும் நம்ம கெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜோகோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜோகோ அப்படிங்கிறது இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிஆர்எம் பேஸ்டு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் குடுவாஞ்சேரி. இந்த கம்பெனியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம ஏற்கனவே பழைய சேனல்ஸில் நம்ம பேசியிருந்தோம். பட் வந்து இப்போது நான் வந்து மறுபடியும் ரீகேப் பண்ணுறேன். ஜோகோ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. அவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு காம்படிட், அதாவது ப்ராடக்ட் லெவலில் லைக் சிஆர்எம் ப்ராடக்ட் லெவலில் காம்படிட் பண்ணுறது ஒன் ஆஃப் த கம்பெனியாக நம்ம ஜோகோ சொல்ல முடியும். ஜோகோ வரிசையில் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, ஆப்பிஃபாக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் கூட இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஜோகோவோட இந்த அரட்டை ஆப் அப்படிங்கிறது ரீசெண்டான டைமில் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மூமெண்ட் போணுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட சுவாதசி மூமெண்ட் தான். அதாவது வந்து பே இண்டியன் அந்த கான்செப்ட்னால தான். ஸோ இந்த மேக் இன் இண்டியா, அப்புறம் வந்து மேட் இன் இண்டியா, அதே மாதிரி வந்து இந்த சுவாதசி மூமெண்ட்டு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போது வந்து ரீசெண்டான ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் அரட்டை ஆப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன்லோட்ஸ் இருக்குது. சிஆர்எம்மில் அவங்கள வந்து அடிச்சிக்க ஆளே இல்லை இப்போ வரைக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக லெவலில் நல்ல ஒரு பெரிய ஒரு இன்னோவேஷன் கொடுக்குற ஒரு கம்பெனிஸில் ஜோகோ ஒன்று. ஸோ இவங்க ஜோகோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரட்டை ஆப் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே ஒரு லான்ச் பண்ண ஒரு ஆப் தான். இன்டர்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில யூசர்ஸ் வந்து அவுட் சைடு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த சுவாதசி புஷ் அப்படின்னு வரும்போது தான் இந்த ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வருது. நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாங்க. அந்த ஒரே நாளில் வந்து எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தும் வந்து இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வாட்ஸ்அப்புக்கு ரீப்ளேஸபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம டேட்டாவை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜோகோவோட ப்ராடக்ட்ஸில் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஈவன் தான் நான் வந்து இப்போ ஜோகோ மெயில் யூஸ் பண்ணுறேன், ஜோகோ ஒன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சிஆர்எம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அருமையாக, குவாலிட்டியாகவும் நம்ம வந்து ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். அது தமிழ்நாட்டிலேருந்து உருவான ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ மேட் ஃபார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட டேக்லைனை. மேட் ஃப்ரம் இந்தியா, மேட் ஃபார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் இந்த அரட்டை ஆப்புக்கும் ஜோகோவோட பெரிய ரீச்சுக்கும் என்ன ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அரட்டை ஆப் வந்து ஜோகோவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், அவ்வளோதான். பட் இது வாட்ஸ்அப்பை எப்படி வந்து காம்படிட் பண்ண போகுது? இப்போ வந்து நம்ம மெசேஜிங் ஆப் நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம். லைக் வந்து ஹைக்கு மாதிரி ஒரு மெசேஜிங் ஆப்பை நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில், எப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் நார்மல் சேட் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேயே ஹைக்கு வந்து நல்லா அட்வான்ஸ் லெவல் ஸ்டிக்கரிங் அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இன்றைக்கி ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, அது ஒரு கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறம் வந்து வீசாட் நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த அரட்டை வந்து என்ன இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசரை பெர்ஸ்பெக்டிவில் இப்போ நானும் டவுன்லோட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு யூசர் பேஸ்னால் பில்ட் ஆகிருக்கு. அது அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எந்த ஒரு மெசேஜிங் ஆப்னாலையுமே இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. இது ஜோகோக்குமே தெரியும். ஜோகோ மார்க்கெட்டிங் டீம் இப்போ வந்து நம்மளே இவ்வளோ அனலைஸ் பண்ணும்போது ஜோகோ மார்க்கெட்டிங் டீம்னா சும்மாவாக இருப்பாங்க. கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்போட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் டவுன்லோட்ஸ் வேணால் வரலாமே தவிர, பட் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா வந்து மற்ற சிஆர்எம் ப்ராடக்ட் மாதிரி இதையோ யூஸ் பண்ணுற நார்மல் யூசர் அப்படிங்கிற, ஏன்னா பிஸ்னஸ் யூசர் வேறு, நார்மல் யூசர் வேறு. அப்படி இருக்கும்போது இது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஏன் சேலஞ்சிங்கான ஸ்பேஸாக இருக்கும்? ஏன் அவங்கள்ட்ட இருக்க டெக்னாலஜியில் நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லையா, இல்லை டெக்னாலஜியில் லேக்காக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இங்கே டெக்னாலஜிக்கும் நம்ம யூசபிலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியில் உள்ள நிறைய அப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து கைவிடப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹைக் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்போட ஹை என்கிரிப்டடு, அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சது தான் ஹைக்கு. அதே மாதிரி வந்து சைனீஸோட வீசாட்டு, இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி இல்லை, அந்த ஒரு யூசபிலிட்டி பேஸ் பண்ணி சிம்பிளாக எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிராப் பண்ணியிருப்போம். இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறோம்,
சேட் பண்ணுறோம், குரூப் சேட், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் அப்படியே டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அவங்களால நினச்சிருந்தா நிறைய ஃபீச்சரை ஆட் பண்ண முடியும். இப்போ வந்து எத்தனை பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூபிஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ யூபிஐ இன்டிகிரேஷன் வாட்ஸ்அப்பில் இருக்குது. பட் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் கூட பண்ணாதவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் பட் அந்த இன்டிகிரேஷன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்லேயே அதையும் பண்ண முடியும். பட் வாட்ஸ்அப் நம்மளோட பிரெயின் என்ன சொல்லுதுன்னா, வாட்ஸ்அப் வந்து ஒரு மெசேஜிங் ஆப்பை, நம்ம ஈஸியாக ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிரெயின் செட்டாக இருக்குது. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம அதில் பணம் அனுப்புகிறோம் அப்படின்னு வைங்களேன், அது வந்து நம்ம பிரெயினுக்கு ஏற்றுக்காத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எப்போவுமே எங்கே போவோம்னா யூபிஐ ஆப்ஸ் லைக் ஃபோன்பே, ஜிபே அப்படி தான் நம்ம போவோம். வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக போக மாட்டோம். எப்போயாச்சும் ஒரு டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்புனா தான் அது நம்ம போவோம். ஸோ அவங்களோட ஃபோக்கஸும் அது இல்லை. பிகாஸ் வாட்ஸ்அப்போட ஃபோக்கஸும் வந்து யூபிஐ எனக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா புஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கேஷ்பேக் அது நான் கொடுத்து. பட் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து வேறு அப்படிங்கிறனால அதையும் பெருசாக புஷ் பண்ணலை. ஸோ இப்போ ஜோகோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான் இங்கே வந்து வேறுபடுது. அதாவது எப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சிஆர்எம் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஏஐ ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, சிஆர்எம்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கனால இந்த அரட்டை அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் கிரவுண்டாக தான் இருக்குது. டேட்டா வரும், ஸோ அதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாமே தவிர, பட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் நம்ம ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, இப்போ உள்ள ஒரு மக்களோட மனநிலைக்கு அரட்டை அப்படிங்கிறது வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணாலுமே மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேணும்னா நம்ம ஒரு இந்தியா அப்படிங்கிறதுக்காக வேணால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளே வந்து நம்ம பிரெயினை ஏமாற்றி அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம நார்மல் மெசேஜிங் பண்ணுறது லிமிட் 100 மெசேஜிங் மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் வாட்ஸ்அப் வருது. அப்படி வரும்போது அந்த ஒரு பெரிய பேரியரை இங்கே உடச்சி எரிஞ்சிருது. ஸோ அந்த பேரியர் உடச்ச ஒரு எமோஷன் வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸுக்கும் அந்த வீடியோ காலிங்காக இருக்கட்டும், குரூப் காலிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் தான். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து லைக் பண்ணுறது எல்லாமே வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அதோட எக்கோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. இந்த எக்கோ சிஸ்டம்னா நீங்கள் உடைச்சிட்டு ஒரு பெரிய சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது, உடைக்க கூட வேணாம், அதுக்கு பேரலாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஜோகோவை பொறுத்த வரைக்கும் வந்து அது கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன் கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்னு நான் டேரெக்டாக சொல்கிறேன்னா, அலிபாபா ஃபவுண்டர் ஒன்று சொல்லுவார், ஜாக்மா. அதாவது வந்து ஈபே இருக்கும்போது சொல்லியிருப்பார். ஸோ ஈபேவே இன்றைக்கி வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ஈபே வந்து ஷார்க் இன் த ஓஷன், நாங்கள் குரோக்கடைல் இன் யான்சி ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாங்கள் கடலுக்கு போனாலும் செத்துருவோம், ஈபே வந்து எங்கள்கிட்ட, அதாவது யான்சி ரிவருக்கு வந்தாலும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செத்துருவாங்க மீன்ஸ் அவங்க வந்து காம்படேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பேரோட லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட பலமையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு குரோக்கடைல், இவங்க ஒரு ஷார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜோகோ வந்து இப்போது வாட்ஸ்அப்புக்கு காம்படேட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. பட் அவங்க சிஆர்எம் காம்படேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களாலேயும் முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள் வந்து அடாப்டாக இருப்பாங்க. இப்போ ஜோகோ சிஆர்எம்மில் இருந்து மக்கள் வந்து உடனே இப்போ ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணுறோன்னா அவனுக்கு அது தேவையில்லாத ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அவங்களோட ஜென்ரிக்கான ஒரு பாத் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அவங்களோட ஜென்ராவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரட்டை விசஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிற கம்பேரிஷன் இன்வேலிடாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோகோ அவங்களோட சிஆர்எம் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட இன்னோவேட்டிவ் ஏஐக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் அலிபாபா மாதிரி மிகப்பெரிய லெவலுக்கு வரலாம். பட் இவங்க போயிட்டு ஷார்க், அதாவது அலிபாபா ஃபவுண்டர் சொன்ன மாதிரி நான் ஷார்க்கோட போய் மோதுவேன் அப்படின்னா வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இவங்க தோக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் கடல் வேறு, ரிவர் வேறு. ஸோ ரிவரோட கேரக்டரிஸ்டிக் வேறு மாதிரி இருக்கும், கடலோட கேரக்டரிஸ்டிக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு மோதுறது அப்படிங்கிறது ஜோகோனால் முடியாது. அதே மாதிரி ஃபேஸ்புக் மெட்டாவும் வந்து இவங்கள்ட்ட மோதுறது சிஆர்எம்லேயும் முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து தனித்தனி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸில் அவங்களோட ஹை லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம், பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்னு சொல்லலாம், அதில் வந்து யூனிக்காக இருக்காங்க.
நம்மளாலேயும் ஒரு பெரிய ப்ராடக்ட் கொடுக்க முடியும். வாட்ஸ்அப்பை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவை. அந்த ப்ராடக்ட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பண்ணுறத விட அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்போட காம்படேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளே வந்து சொந்த காசுலேயே சூனியம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயமா இது மாறிடக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜோகோ டீமுக்கும் இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இப்போ எடுத்து காட்டுறவங்க ஓகே அரட்டை நம்ம இந்தியன் ஆப் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுறவங்களுக்கும் இது வந்து புரிய வரும். இதுதான் உண்மையான நிலவரம். என்னென்னா இதுதான் மேபி ஃப்யூச்சரில் அப்படியே கூட மாறலாம். ஸோ இன்றைக்கி ஈபே வந்து ஒரு இடமே இல்லாமல் போன மாதிரி ஃபேஸ்புக்கும் மெட்டாவோ இது ஒன்று அது வந்து அந்த ரொட்டேஷன் தான் நம்ம சொல்ல முடியாது. பட் உடனே அது நடக்காது. இது வந்து அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டைம் எடுத்துக்கும். பட் பிஸ்னஸ் வேர்ல்டில் இதுதான். அரட்டை ஆப்னால வாட்ஸ்அப்போட என்றைக்குமே காம்படேட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து மெட்டா இவங்களோட சிஆர்எம்மோட காம்படேட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒயிட் ஃபெயில்ஸில் நம்ம அடுத்து என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.